அப்போ இது பகவத் கேசரியோட ரீமேக் தானா அப்படின்ட்டு உங்கள நெறைய பேரு ஜனநாயகன் ட்ரெய்லர பார்த்ததுக்கு அப்புறமா ஃபீல் பண்றீங்க அப்படின்ட்டு எனக்கு நல்லாவே புரியுது. இது பகவத் கேசரியோட ரீமேக் ஆகிடுச்சே அப்படின்ட்டு ஃபீல் பண்றீங்களா? இல்ல தளபதியோட கடைசி படம் ரீமேக்கா போயிடுச்சேப்பா, ரீமேக் படமா போயிடுச்சே அப்படின்ட்டு ஃபீல் பண்றீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் தளபதியோட ஃபிலிமோகிராஃபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நெறைய படங்கள் வந்து ரீமேக் படங்களா தான் இருக்கு. இதுவே வந்து ஒரு சில பேருக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இப்ப வரைக்கும் அவரோட ஃபிலிமோகிராஃபில மைல் ஸ்டோனா இருக்கக்கூடிய படம் கில்லி படமே தெலுங்கு படத்தோட ரீமேக் தான். சச்சின் படம் தெலுங்கு படத்தோட ரீமேக் தான். ஆதி படம் தெலுங்கு படத்தோட ரீமேக் தான். பிரியமானவளே தெலுங்கு படத்தோட ரீமேக் தான். ஏன் போக்கிரி கூட தெலுங்கு படத்தோட ரீமேக் தான். இந்த மாதிரி நிறைய தெலுங்கு படத்தோட ரீமேக்கும் இருக்கு, ஹிந்தி படத்தோட ரீமேக்கும் இருக்கு, மலையாள படத்தோட ரீமேக்கும் இருக்கு. அதனால இந்த படங்கள்லாம் நம்ம எப்படி ரசிச்சிருப்போம்? தளபதியோட படம் அப்படின்னு நினைச்சுதான் தியேட்டருக்கு போயோ இல்ல வந்து டிவிலயோ சின்ன வயசுல இருந்து என்ஜாய் பண்ணி பார்த்திருப்போம். அதே மாதிரி ஜனநாயகனையும் என்ஜாய் பண்ணா என்ன அப்படின்றது என்னோட கேள்வியா இருக்கு. எனக்கு புரியுது நீங்க சொல்றது. அப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் வேற, இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் வேற. இப்ப பகவத் கேசரிய வந்து தமிழ்லயே ஓடிடில போட்டான், அதையே நான் பார்த்து தொலைஞ்சிட்டேனே அப்படின்ட்டு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. நானுமே அதை பார்த்துட்டேன். ஸோ ட்ரைலரை பார்க்கும்போது இது அது இல்ல, அது இது இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் வந்து ரிலேட் பண்ணி பார்க்கலாம். பட் ஈவன் தோ தளபதியோட கடைசி படம் ஒரு லாஸ்ட் டான்ஸ் மாதிரி, ஒரு லாஸ்ட் செலிப்ரேஷனை பண்ணி, ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி இதை வந்து சென்ட் ஆஃப் பண்ணி முடிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் மறந்துட்டு தளபதியோட படமா நினைச்சு இந்த ஜனநாயகன் படத்தை பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க ஜனநாயகன் படத்தோட எஃப்டிஎஃப்எஸ்க்கு பிளான் பண்ற மாதிரி இருந்தா, நம்ம தம்பி ஒருத்தர் ஜனநாயகன் எக்ஸ்க்ளூசிவ் பிரிண்டட் டிஷர்ட் செல் பண்ணிட்டு இருக்காரு. டிஷர்ட் அண்ட் கேப் ரெண்டுமே செல் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு வேணும்னா அவரோட ஐடி வந்து இதுல மென்ஷன் பண்றேன், மறக்காம அவர்கிட்ட வாங்கிக்கோங்க. வளர்ந்து வர பசங்களை நம்ம சப்போர்ட் பண்ணலன்னா யார் சப்போர்ட் பண்ணுவா?